ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த சேலஞ்ச் வீடியோவை உங்ககிட்ட சொல்லி ஆரம்பிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே எனக்கு ஒரு லக்கி சாம் தான். ஏன்னா உங்ககிட்ட சொல்லி ஆரம்பித்த என்னோடய முதல் சேலஞ்ச் நான் வெற்றிகரமாக அந்த 100 டேஸை கடந்து ஒரு 13 கிலோ நான் குறைச்சேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது 100 நாள் தள்ளுவேன் அப்படின்றது எனக்கு சுத்தமாகவே நம்பிக்கை இல்லை. ஆனால் கடந்து வந்தேன் அப்படின்னும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதில் இருக்கக்கூடிய சிஸ்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா மோட்டிவேட் பண்ணி நடுவில் என்னோடய மனசை தளர விடாமல் கடைசி வரைக்கும் என்னை சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ண வச்சுங்க. அதே மாதிரி இந்த சீசன் 2 வெயிட் லாஸ் 100 டே சேலஞ்சும் உங்கள் மோட்டிவேஷன் மூலமாகவே நான் கரெக்டாக கடந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. என்னுடைய ஃபஸ்ட்டு சேலஞ்சில் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஓரளவு வெயிட் லாஸ் பிளானோடு நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் இப்போது இந்த சீசன் 2 வெயிட் லாஸ் 100 டே சேலஞ்சில் ப்ராப்பராக ஒரு வெயிட் லாஸ் பண்ணுறதாக இருந்தால் எப்படி ஃபுட்டு எடுத்துக்கணும், என்னென்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலாக ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக என்னோடய வெயிட் லாஸ் நல்லபடியாக நடக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் பார்த்திங்கன்னா நான் ரைஸை கூட ஆட் பண்ணி போகிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு சேலஞ்சில் நான் ரைஸு, சர்க்கரை, உப்பு, மைதா, பால் இது எதுவுமே எடுத்துக்காமல் இருந்தேன். இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் பார்த்திங்கன்னா ரைஸ் மட்டும் லஞ்சுக்கு கொஞ்சமாக நான் எடுத்துக்க போகிறேன். ஏன்னா கார்போஹைட்ரேட் அப்படின்றது நம்ம உடம்புக்கு கொஞ்சம் தேவை, அதை ஃபுல்லாகவே கட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நான் ரைஸ் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போகிறேன். அதே மாதிரி நான் எடுத்துக்கக்கூடிய உணவுப் பொருட்களை மெஷர் பண்ணி தான் எடுத்துக்க போகிறேன். ஏன்னா இந்த அளவு சாப்பிட்டா என்னோடய வெயிட்டுக்கு கரெக்டாக வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபுட்டையும் நான் எடுத்துக்க போகிறேன். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சீசன் 2 வெயிட் லாஸ் 100 டே சேலஞ்சோட ஃபஸ்ட்டு டே என்னோடய வெயிட் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துப்போம். என்னோடய வெயிட் இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே அன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 80 கிலோ 750 கிராம் இருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நான் நோட்டில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். நான் முதல்ல சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணும்பொழுது என்னோடய வெயிட் பார்த்திங்கன்னா 94.5 கிலோ இருந்தேன். இன்றைக்கி 80 கிலோ 750 கிராம் இருக்கேன். இந்த சேலஞ்சிலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. என் கூட சேர்ந்து நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணுறதாக இருந்தால் வாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னுடைய வெயிட் லாஸ் 100 டே சேலஞ்ச் சீசன் 2ல் நான் இன்றைக்கி என்ன ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றது தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். காலையில் 6 மணிக்கு ஒரு 4 ஆம்லா இருக்க மாதிரி கட் பண்ணி அதை தான் ஜூஸாக நான் எடுத்துக்கிட்டேன். கூட எந்த ஒரு சுகர் கண்டென்ட்டும் நான் சேர்க்கலை. நாட்டு சர்க்கரையாகட்டும் வெள்ளை சர்க்கரையாகட்டும் இது மாதிரி சேர்க்காமல் வெறும் ஆம்லா மட்டும் ஜூஸ் பண்ணி நல்லா வடிகட்டி அதை ஒரு டம்ளர் நான் எடுத்துக்கிட்டேன். காலையில் 9 மணிக்கு பார்த்திங்கன்னா பப்பாயா 100 கிராம் இருக்க மாதிரி பப்பாயா நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு மிட் மார்னிங் ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா காராமணி ஊற வச்சு அது ஒரு 50 கிராம் இருக்கிற மாதிரி காராமணி ஸ்நாக்ஸுக்கு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நமக்கு பிடிச்ச பொருளாக இருந்தால் கூட அதிகமாக சாப்பிடக்கூடாது வெயிட் லாஸில் அப்படின்றத நான் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் காராமணி பார்த்திங்கன்னா 50 கிராம் வேக வச்சு அதை ஒரு 50 கிராம் நான் எடுத்துக்கிட்டேன். மதியம் லஞ்ச் பார்த்திங்கன்னா 1 மணிக்கு எடுத்துக்கிட்டேன். போன சேலஞ்சில் பார்த்திங்கன்னா நான் ரைஸ் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த சேலஞ்சில் ஃபஸ்ட் டேவே நான் ரைஸ் எடுத்துக்கிறேன். ரைஸ் சமைச்சதுக்கப்புறமா 100 கிராம் இருக்க அளவுக்கு நான் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாங்காய் சாம்பார் வச்சுருந்தேன். அது ஒரு கப் இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டேன். 2 மாங்காய் பீஸ் எடுத்துக்கிட்டேன். மாங்காய் சாம்பாரில் இருக்கக்கூடிய மாங்காய் பீஸ் 2 எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோவாக்காய் பொரியல் 150 கிராம் எடுத்துக்கிட்டேன். நார்மலாக இன்னும் கூட கொஞ்சம் எடுத்துருக்கலாம், இருந்தாலும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி 150 கிராம் நான் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு பாயில் எக்கு பெப்பர் சால்ட் போட்டு எடுத்துக்கிட்டேன். இதுதான் என்னோட இன்றைக்கி லஞ்ச் மெனு. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன் 50 கிராம் எடுத்துக்கிட்டேன். நிறைய பேர் வெயிட் லாஸ்க்கு ஸ்வீட் கார்ன் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. தாராளமாக சாப்பிட்லாம். ஆனால் ஸ்வீட் கார்ன் வேக வச்சு கூட எந்த ஒரு பொருளும் கலக்காமல், அதாவது ஒரு சில தேன் கலப்பாங்க, ஒரு சில சர்க்கரை கலப்பாங்க, உப்பு மிளகாத்தூள்லாம் கலந்து சாப்பிடுவாங்க. அது மாதிரிலாம் இல்லாமல் வேக வச்ச ஸ்வீட்டான ஒரு 50 கிராம் இருக்க மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். அது கூடவே பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு வாழைப்பழம், சின்ன சைஸில் ஒரு வாழைப்பழம், இதை தான் ஈவினிங் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கிட்டேன். நைட்டு டின்னர் கிடையாது. எப்போவுமே வெயிட் லாஸ் பண்ணும்போது நைட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நல்லா வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கினேன். அதனால் எனக்கு இன்றைக்கி நைட் எந்த ஒரு ஃபுட்டும் கிடையாது. நான் படுக்கிறதுக்கு முன்ன ஒரு 1/2 hour முன்ன பார்த்திங்கன்னா ஜீரகம், சோம்பு, பட்டை, ஓமம் போட்டு நல்லா கொதிக்க விட்டு அது ஒரு 1/2 மணி நேரம் ஆற வச்சதுக்கப்புறமா அந்த தண்ணியை நல்லா ஒரு டம்ளர் இருக்க மாதிரி கொஞ்சம் சூடாகவே நான் குடித்தேன். இதுதான் இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்ட டயட் மெனு.
அதுக்கப்புறம் என்னோடய ஒர்க் அவுட் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கும் ஈவினிங்கும் ஒரு 20 நிமிஷம் வந்து ஒர்க் அவுட் டெய்லி நான் பண்ணிகிட்ருக்கேன். நார்மலாக வந்து ஒர்க் அவுட்லாம் நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போன சேலஞ்செலாம் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த சேலஞ்சை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னிலிருந்தே நான் ஒர்க் அவுட் வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஆனால் என்னால் இதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக டைம் ஒதுக்கி ஒர்க் அவுட் பண்ண முடியல. காலையில் ஒரு 20 நிமிஷம், நைட்டு வந்து படுக்கிறதுக்கு அதாவது ஜீரக தண்ணியெலாம் குடிக்கிறதுக்கு முன்ன ஒரு 20 நிமிஷம் வந்து நான் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுறேன். இதுவரையில் நீங்கள் டயட் பிளான் இருந்து ஒர்க் அவுட் பண்ணாதவங்களாக இருந்தால் எடுத்த உடனே ரொம்ப ஹெவியாக பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணும்போது பாடி பெயின் அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா ஒரே நாள் வந்து நீங்கள் நல்லா ஹெவி ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 2-3 நாள் வந்து உங்களுக்கு உடம்பு வலி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒர்க் அவுட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா போக போக உங்களுக்கு அந்த பாடி பெயின் இருக்காது. உடம்பும் நல்லா ஃபிக்ஸிபிளாகும். நமக்கு தளர்வடையக்கூடிய அந்த சதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்போட அழகாக ஃபிட் ஆகி பாடியும் ரொம்ப அழகாக ஃபிட்டிங்காக தெரியும். அதனால் ஒர்க் அவுட் அப்படின்றது கண்டிப்பாக வெயிட் லாஸ் பிளானை இருக்கணும். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு டே வெயிட் லாஸ் 100 டே சேலஞ்ச் சீசன் 2வோட ஃபுட்டு. அதுக்கப்புறம் என்னோடய ஒர்க் அவுட். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.